வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட Galaxy M53 19 ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனில் என்ன தந்திருக்காங்க, என்ன தரல, எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த Galaxy M50 சீரிஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரிஸ். முன்னாடி இதில் ஒரு மாடலில் 7000 mAh கொண்டு வந்தாங்க, பேட்டரி 6000 mAh பேட்டரி கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருந்தாலும் அந்த ஃபோன்கள் ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தது, ஹெவியாக இருந்தது. ஆனால் இந்த M53ல அதை மாற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 24,000 ஸ்டார்ட் ஆகுது. 2 வேரியண்ட் வருது. இதோட ஹைலைட் விஷயங்களாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமராவோடு இது வருது. குவாட் கேமரா செட்டப் பக்கம் தந்திருக்காங்க. இது மேஜிக் ஆப்ஜெக்ட் எரேசர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் தந்திருக்காங்க. சாம்சங் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. ஆட்டோ டேட்டா ஸ்விட்ச்னு ஒரு ஃபீச்சர் தராங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் ரேம் இருக்குது. ஸோ 8GB வரைக்கும் நீங்கள் ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ட் வாய்ஸ் ஃபோக்கஸ்னு ஒரு ஃபீச்சரும் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் இந்த சாம்சங் Galaxy M53. எங்கிட்ட இருக்கிறது மிஸ்டிக் க்ரீன் என்கிற இந்த கலர். இது டீப் ஓஷன் ப்ளூன்னு இன்னொரு கலர்லேயும் வருது. எடுத்த உடனே எனக்கு தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக ஒரு ஃபோனாக தென்படுது. பின்பக்கம் மேட் ஃபினிஷாக இருந்தாலும் ஒரு ஷைனிங்காக இருக்குது. நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட் ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பின்னு தந்திருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள் இருக்குது. சமீபத்தில் இப்போ அவங்க சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தரதில்லை. ஸோ இதுலேயும் கிடையாது. பட் நீங்கள் சார்ஜர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ 299 ரூபீஸ்க்கு சாம்சங்கோட 25 வாட்ஸ் சார்ஜர் நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். 300 ரூபாய்க்கு நீங்கள் இந்த சார்ஜர் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பாடி தான் பின்பக்கம். பட் லைட் வெயிட் 7.4 mm திக்னஸ் மற்றும் 176 grams வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் கேஸ் போட்டால் கூட இது ரொம்ப ஹெவியாக அப்படி தெரியாது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். மேல் பக்கம் நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட் மற்றும் இன்னொரு மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைட் பவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே தந்திருக்காங்க. ஸோ இதில் ஹைப்ரிட் டூவல் சிம் தராங்க. ஸோ 2 சிம் இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். இது 5G ஸ்மார்ட் ஃபோன். 12 5G பேண்ட் சப்போர்ட்டோடு வருது. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபீச்சராக இதில் ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங்னு ஒரு ஃபீச்சர் தராங்க. அதாவது நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பிரைமரி சிம்மில் உங்களுக்கு நெட்வொர்க் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செகண்டரி சிம்மோட இந்த டேட்டா அது கால் ஃபார்வர்டிங் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. சீம்லெஸ்ஸாக அது வேலை செய்யுது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் ஃபோனை வெளியே எடுத்து நான் செட்டப் பண்ண பார்க்கும்போது நிறைய ப்ளோட்வேர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய தந்திருக்காங்க. பட் அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 28 GB சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ இதில் கிடையாது. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட் ஒன் எலிவென்ட் சர்டிஃபிகேஷனும் இதில் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு நல்ல ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே பளிச்சுன்னு இருக்குது. பிரைட்டாக கலர்ஸில் நல்லாவே ரீப்ரொடியூஸ் ஆகுது. 6.7 inch AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு தராங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் லேயரும் இதில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். 120 Hz வேண்டாம்னா நீங்கள் 60 Hzல நீங்கள் வச்சுக்கலாம். அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. அப்புறம் ஸ்க்ரீன் மோடு விவிட் நேச்சுரல் அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஈஸி மோடு இருக்குது. எட்ஜ் பேனல் அக்சஸ் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பார், அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கிளாக் ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு டாப் டக்கர் டிஸ்பிளே உங்களுக்கு இந்த Galaxy M53ல கிடைக்குது. ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 900 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 6GB RAM 8GB RAM ஆப்ஷன் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. ஸோ இந்த Dimensity 900 சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ரிலையபிளான ஒரு சிப்செட் சொல்லலாம். ஏன்னா பல ஃபோன்களில் இது ஏற்கனவே வந்திருந்தது. ஸோ ஒரு ரிலையபிளான ஒரு சிப்செட் இது. ஸோ கேமிங்க்குனாலும் சரி, மற்ற யூஸர் கேஸ்க்காலும் சரி, பொதுவாக முக்கால்வாசி மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிப்செட்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதோட கேமராக்கு வரும். பின்பக்கம் 4 கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, f1.8 அபச்சரோடு இது வருது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க.
செல்ஃபிக்கு வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நீங்கள் 4K 30 FPSல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆப்ஜெக்ட் எரேசர்னு ஒரு ஃபீச்சர் தராங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த சின்ன செங்கல் கட்டி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது எனக்கு வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ஆப்ஜெக்ட் எரேசர் மூலமாக அந்த செங்கக்கட்டியை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் தராங்க ப்ரீபில்டாக. போர்ட்ரேட் மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து நிறைய தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து மாற்றி ஃபோட்டோவை மெருகேற்றலாம். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் 4K வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பர் ஸ்டெடி மோடை எனேபிள் பண்ணிட்டு நான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். செல்ஃபி கேமரா, அதாவது ஃப்ரண்ட் கேமராலாம் நீங்கள் வந்து அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தராங்க. 25 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜர் கிடையாது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இந்த சார்ஜர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 300 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சார்ஜர் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வாங்கிக்கலாம். பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 12 பேஸ் பண்ணி One UI வெர்ஷன் 4.1 வந்து இது பவர் ஆகுது. ஒரு க்ளீனான நல்ல ஒரு UI, பல ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங் வந்து ஃபோன்களில் தராங்க. ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி M53. விலை வந்து பார்த்தீங்கன்னா 24,000க்கு இது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சாம்சங் ஃபோன் வேணும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபோன் 25,000 ரூபாய்க்கு கீழே எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து அதுவும் முக்கியமாக ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வேணும், லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைத்தவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தென்படுது. நல்ல டிஸ்பிளே, டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேமரா, பேட்டரி லைஃபும் நல்லாவே உங்களுக்கு இதில் கிடைக்குது. 5G ப்ரூஃபாகவும் வருது, 12 பேண்ட் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு சாம்சங்கோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த கேலக்ஸி M53. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் லட்சுமாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.